your fear. வெல்கம் டு ரசிகன் ரிவ்யூ. ஒயிட் அவுட் மூவியை பற்றி பார்க்கலாம். தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. 2023 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னென்னா, ரஷ்யாவில் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கம்பெனி ஆஃபீஸில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டு இவங்களை கூட்டிகிட்டு போய் அடிமை மாதிரி ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்க கம்பெனி வந்து ஆக்சுவலாக இவங்கள்ட்ட கடன் வாங்கி ஏதோ ஏமாற்றிட்டு இருக்குது. அதனால் வந்து இவங்க வந்து அதை திருப்பி தர வரைக்கும் நீங்கள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லி இவங்க அடிமைத்தனமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து ஒரு குரூப் வந்து தப்பிச்சு அவங்க வந்து கரெக்டாக சேர்ந்தாங்களா இல்லைன்றது அந்த படத்தோட மொத்தம் கதையுமே. ஆனால் வந்து இதில் வந்து ஹீரோன்றவர் வந்து ஹீரோ கிடையாது, அவர் கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான். ஆனால் ஏன்னா கடைசியாக அவர் தான் பிழைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் எதுக்கு கூப்பிட்டு வராங்கன்றது அவருக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம கூட ஒர்க் பண்ண ஆளுன்றதால கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் சாப்பாடு எதனா கிடைக்கலனா இவர் கையை வெட்டி சாப்பிட்ற மாதிரி, மாமிசம் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கதை அப்படி தான் போகுது. ஆல் கனெக்ட் எதுவுமே இல்லை. கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தோடு பார்க்கறத தவிர்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கதை ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நடித்தது எல்லாமே ஒரு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். அது பெருசாக எதுவும் எடுத்துக்க முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் ஒன் டைம் பார்க்கறதா இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ் டப்பில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சினிமா ரசிகர்களே, இது உங்கள் ராசிகன் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமாவுக்கு நம்மள மாதிரி ரசிகனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.